தொடர்ச்சியாக வந்து அதிமுகவுடைய எல்லா தலைவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு தான் இருக்கிறாங்க. எப்படி நம்புறது? நாங்கெல்லாம் போய் கூட அதிமுக ஆதரவாக நின்றா கூட முஸ்லிம்கள் காங்கிரஸ் தலைமையிலான எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. இந்த தமிழ்நாட்டில் வந்து நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை, அப்புறம் வந்து நம்ம கவர்னர் 3 பேர் இருக்கிற வரைக்கும் திமுக நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்கிறாங்கல்ல, புத்தி குருமி மிக்கவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். சில பேர் சொல்கிற மாதிரி வந்து புரியாத மக்கள்லாம் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு எண்ணம். அப்படிலாம் முஸ்லீம்கள் வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் இப்போ உதாரணத்துக்கு கைலி கொடுத்துருந்த முஸ்லீமாக இருந்தால் திமுகவுக்கு தான் ஓட்டு, அப்படிலாம் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக ஆதரவு நிலையில் இருக்கிறப்ப இந்திய தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் அதிமுக கூட இருந்துச்சு. எப்படி 40 தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு? நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி கணைகள் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்றிருப்பவர் இந்திய தௌஹீத் ஜமாத் துணைத் தலைவர் திரு முகமது முனீர் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நேயர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியோட மாநில மாநாடு வர ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அதில் வந்து எடப்பாடியை அழைச்சிருக்காங்க. அவரும் வர்றதா ஒத்துக்கிட்டாரு. என்னன்னா, இவர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடுத்த முதல் விஷயமே வந்து சட்டமன்றத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலை, இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை பண்ணணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம்கள் சிறுபான்மையின் ஓட்டு தான் திமுகவை காப்பாற்றுதுன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சு அதில் வந்து உடைக்கிறதுக்கு இவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் உடைமாங்கிறது அது காலத்தான் பதில் சொல்லும். இருந்தாலும் அதை அவர் எடப்பாடியை இன்னமும் நம்பி எஸ்டிபிஐ, அதே மாதிரி தமிமுன் அன்சாரி சந்திச்சார், தடா ரஹீம் சந்திச்சார், ஷரீஃப் சந்திச்சார். தொடர்ச்சியாக சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அவருக்கு பின்னால் போகிறாங்கல்ல. போன சட்டசபை எலெக்ஷன் வரைக்கும் எங்களுக்கும் அதிமுகவும் பைண்டிங் இருந்தது. அது வந்து மறுக்க முடியாது. அரசியல் களத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகையில் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த நான் ஒரு வருடம் நாங்கள் எப்படின்னா வந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கணுன்ற ஒரு இயக்கத்தோடு தான் முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க. அவங்க இறைவனுடைய நாட்டம், அவங்க மரணிச்சிட்டாங்க. ஆனால் அந்த 4 வருடங்களில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கண்ணால் பார்த்தோம். அவர் கட்சி வந்துடலாம், அவர் பின்னாடி தொண்டர்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் தான். அவர் எவ்வளோ பலகீனமான மனிதராக இருக்கிறாருன்னு பாருங்க. இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாருன்னு பாருங்க. அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு அதிகமான தகுதிகள் எங்களுக்கு இருக்கின்றது. கேள்வி கேட்பதற்கான அதிகமான தகுதி இருக்கு. தொடர்ச்சியாக வந்து அதிமுகவுடைய எல்லா தலைவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு தான் இருக்கிறாங்க. எப்படி நம்புறது? நம்ப முடியல. இல்லை, நம்புறதுக்கான எந்த அடிப்படையுமே இல்லையே. இன்னொரு விஷயம் எப்படின்னா, தமிழக முஸ்லிம்கள் இந்த என்னுடைய உணர்வு இருக்குல்ல, இது வந்து என்னுடைய தனிப்பட்ட உணர்வு அல்ல, இந்திய தௌஹீத் ஜமாத்தோட உணர்வு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உணர்வு. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த யூடியூப்லேயோ பொது மேடையிலேயோ பேசி என் மக்களை, தமிழக மக்களையும் முஸ்லீம்களையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எஜுகேட்டட். ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிலவரம் என்னன்னா, இந்திய தௌஹீத் ஜமாத்தும் சரி, இப்போ மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, முஸ்லீம் லீக்கும் சரி, நாங்கெல்லாம் போய் கூட அதிமுக ஆதரவாக நின்றா கூட முஸ்லீம்கள் காங்கிரஸ் தலைமையிலான எந்த கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள். ஆமாம், காங்கிரஸ் லீட் பண்ணக்கூடிய தலைமை, காங்கிரஸ் லீட் பண்ணக்கூடிய தலைமையில் திமுக இருந்தால் வாக்களிப்பாங்க. இப்போ ஏன்னா இது அடுத்து நான் மாற்றம் நடக்க போகிற பாராளுமன்ற எலெக்ஷனுங்கிறது வந்து அடுத்த 5 வருஷத்தில் எந்த மாற்றம் வேணாலும் இந்த தேசத்தில் நடக்கலாம். ஆமாம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம். நீ என்ன சாப்பிடணுமோ அதை நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ சாப்பிடணுங்கிற நிலைக்கு வரலாம். யூபியில் பார்க்கலையா, புல்டோசர் அரசியல் நடக்குது. அப்போ இந்த நேரத்தில் இந்த அளவு கூட அடிப்படை விஷயங்கள் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் இல்லை, தமிழ்நாட்டு மக்களும் இல்லை. ஏன்னா இதில் தெளிவாக இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து நீ தமிழ் பேசாதப்பா, ஹிந்தி தான்ப்பா பேசணும், ஒரே ஆர்டரில் முடிச்சுட்டு போக முடியுமா? முடியாதா? நாளைக்கு ஒரே ஆர்டரில் அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் நமக்கு எல்லாம் வரக்கூடிய ஆர்டர்லாம் ஹிந்தியில் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இப்படி ஒரு பேராபத்து இந்தியாவில் இருக்கு. இது வந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்துக்கான ஆபத்து. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்மளுடைய அனைத்து நாகரிகம் எல்லாத்தையும் முடிவு கட்டி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்கிறப்ப அச்சத்தோட கவனத்தோட நாம் நடக்க கடமைப்பட்டோம். ஆனால் அந்த எஸ்டிபி அவங்களோட மாநாட்டுக்கு அழைச்சிருக்காங்களே, பொதுவெளியில் வந்து எங்கள் இயக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு என்னென்ன கொள்கை முடிவே எடுத்திருக்கிறோம்.
பொது வெளியில சகோதர இயக்கங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நாங்கள் வந்து பொது வெளியில் பார்த்தீங்கன்னா எந்த இயக்கங்களையும் சகோதர இயக்கங்களையும் விமர்சனம் பண்ண மாட்டோம். அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கான உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழக மக்களுடைய, இந்திய மக்களுடைய, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுடைய உணர்வாக தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அதாவது நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, காங்கிரஸ் இருக்கிற பக்கம்தான் இது மக்கள், முஸ்லீம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே. நான் பாராளுமன்ற தேர்தல் ஆப்வியஸ்லி அதான் பண்ணுவாங்க முஸ்லீம்களும். ஏன்னா இப்போ செல்வப்பிறந்தை கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, ஏடிஎம்கே வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க டெல்லியில் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஒருவேளை சாத்தியப்படுமான்னு தெரியல, 2 மாசத்துல ஒருவேளை அதிமுக காங்கிரஸ் வந்தா முஸ்லீம்கள் அப்படி போயிடுவாங்களா? இல்லை, அதான் சொல்லல, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. அதாவது திமுக வந்து இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும், கலைஞருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, சித்தாந்தத்தை நேரடியாக எதிர்க்கிறாங்க. எப்படி ராகுல் காந்தி சித்தாந்தத்தை நேரடியாக எதிர்க்கிறாரோ, உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ கூட சித்தாந்தத்தை RSS தான் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு ராகுல் மாதிரி ராஜீவ் பேசல, ராகுல் மாதிரி நரசிம்மராவ் பேசல, ராகுல் மாதிரி சோனியா பேசல, ராகுல் மாதிரி எந்த தலைவர்களுமே அங்க பேசல. ஆனா ராகுல் பேசுறாரு. அதே மாதிரி ஸ்டாலினும் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறப்ப சித்தாந்தத்தை எதுக்குறாங்க. இந்த சித்தாந்தம் ஆபத்தானது தேசத்துக்கு, ஏன்னா அவங்களுக்கே ஆபத்தானது. நாளைக்கு என்ன நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவில் எதிர்கட்சி இருக்கா, சைனாவில் எதிர்கட்சி இருக்கா? இருக்கு. ஆனா இருக்கா? இல்ல, தெரியாது. அது மாதிரி இங்க வந்து எதிர்கட்சி இருக்கும். அடுத்த 5 ஆண்டு வந்தா தமிழ்நாட்டுல, இந்தியாவில் எதிர்கட்சி இருக்கும். அவங்க சொன்னா செய்யறதுக்கான எதிர்கட்சி அது இருக்கும். சும்மா நாம்கே வாஸ்து எதிர்கட்சியா இருக்கு. எப்படி சைனாவிலையும் ரஷ்யாவிலையும் இன்னும் பல்வேறு நாடுகளையும், குவைத்துல கூட எதிர்கட்சி இருக்கு. குவைத்துல மன்னராட்சி, ஆனா எதிர்கட்சி இருக்கு. ஆனா பேச முடியுமா? அவரு பேச முடியாது, ப்ரொடெஸ்டே பண்ண முடியாது. ப்ரொடெஸ்ட் பண்றதா கூட ஒரு செட்டிங்ல தான் அவர் ப்ரொடெஸ்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப அப்படி இந்த தேசத்துடைய நிலை அவ்வளவு நிலையா மாறி. இப்ப என்ன பார்க்க கூடாதுன்னா, இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல தயவு கூர்ந்த மக்கள்களும் சரி, ஊடகங்களும் சரி, இது இந்த தேசத்திற்கான விடுதலை போர். இது எப்படி சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொல்ற விடுதலை போர். இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸே பண்ணாமல் தெளிவாக விடுதலை போட வேண்டும். ஆனா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நான் அந்த கோவாவில் அந்த பெண்மணிக்கு நடந்த நிகழ்வு மாதிரி பல நிகழ்வு. அது கரெக்ட். ஏன்னா இந்த ஸ்டேட்டே வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டேட் தான். அது வந்து நல்ல சவுத் இந்தியாவே ஆன்டி கண்டிப்பா. ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மிக முக்கியமான விஷயம், இந்த தமிழ்நாட்டில் வந்து நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை, அப்புறம் வந்து நம்ம கவர்னர், 3 பேர் இருக்கிற வரைக்கும் திமுக நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். திமுகவை வளர்க்குறது இவங்க 3 பேர் தான். நிர்மலா சீதாராமன் அழகா வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. யதார்த்தம் அவர் பதில் கொடுத்தது கடுமையா அந்த மக்கள் மன்றத்துல ரீச் ஆயிடுச்சு. கவர்னர் வந்து சம்மந்தமே இல்லாம ஏதாவது பேசுறாரு. அதான் என்னன்னா, இந்த மண்ணுடைய நிறம் என்ன, இந்த இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறை வந்து, நான் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து 100% வந்து நான் முஸ்லீம் ஏரியா. உயர் ஜாதி மக்கள் இருந்து எல்லாருமே இருக்கக்கூடிய, பிராமணர்கள் இருக்கக்கூடிய ஏரியா. பிராமணர்களே இவர் அறநிலைத்துறை வந்து இப்போ அருமையாக செயல்பாட நடந்துக்கிட்டு இருக்கு. 10,000 கும்பாபிஷேகம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டில். சேகர் பாபு அறநிலைத்துறை மந்திரியாக இருந்து அதிகமான கோயில்களில் கும்பாபிஷேகத்தை நடத்துறாரு. அப்போ ஆன்மீக ரீதியாகவும் அவங்களுக்கு மத்தியிலேயே எப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ நட்பாக இருந்தால் கூட பிராமணர்கள் வந்து பிஜேபிக்கு தான் அவங்க மனநிலையே மாற்றம் வந்து ஏற்பட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தாராளமாக கேட்கலாம், 10,000 கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கானா, அவ்வளோ கோயில்களில் கும்பாபிஷேகம் நடக்குது. அப்போ அப்படி இருக்கிறப்ப ஒரு பெரிய மாற்றம் தான் வருது. இதை புரியாமல் தான் நம்ம கவர்னர் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் இது மாதிரி ஒன்றும் கொஞ்சம் மினிஸ்டர்ஸ்லாம் அப்பப்போ வந்து ஏதாவது பேசிட்டு போனாங்கன்னா ஒன்றும் அங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நல்லா வளரும். அதே நேரத்தில் திருச்சி விமான முனையம் தரப்புக்கு முதல்வர், பிரதமர் 2 பேரும் அந்யோன்யமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு யார் பிரதமர்? அவர் தான் ஆபீஸ். எனக்கு யார் பிரதமர்? நான் ஒரு இஸ்லாமிய அமைப்புல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறேன். எனக்கு அவர் தான் பிரதமர். அப்ப ஒரு பிரதமர் வந்து ஒரு திட்டத்தை வந்து தொடங்க வைக்கிறார். நம்ம பிரதமர் எப்போதுமே கஷ்டத்துக்கு வர மாட்டார், நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் வருவார். எப்படின்னா அவர் நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் வருவார். இப்போ வந்தவர் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு சென்னை, நீங்க இந்த அலுவலகம் பாதிக்கப்பட்டிருக்கு, 7 அலுவலகம் பாதிக்கப்பட்டுருச்சு, இப்படி தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாத மக்களே இருக்க மாட்டாங்க, தென் தமிழ்நாட்டிலையும் சென்னையிலேயே. ஆமா, இந்த மக்களை பார்க்க வந்தாரா? ஒரு ஹெலிகாப்டர் எடுத்து ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சு வந்திருக்கலாம். நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவுக்கு வந்து
என்ன பேசுறதுன்னே தெரியாது. அவங்க போய் பார்க்குறாங்க. அப்போ அதே நேரத்தில் இந்த முனையம் திறப்பதற்காக வர்றாரு. மக்கள் பாதிக்கப்படுறப்ப கண்டிப்பாக பிரதமர் வந்திருக்கணும். அது வராதது வருத்தத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. இப்போ முனையம் ஏர்போர்ட் திறக்கிறதுக்கு வர்றாரு. அப்போ வர்றப்ப ஒரு முதலமைச்சர் வந்து சந்திக்கணும், மரபு, வரவேற்கணும், அதுலாம் வந்து தப்பு இல்லை. இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் சொல்கிறேன்ல, புத்தி குருமி மிக்கவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். சில பேர் சொல்கிற மாதிரி வந்து புரியாத மக்கள்லாம் இல்லை, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ அவரை வரவேற்கணும். அந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வச்சாரு முதலமைச்சர், அதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு பிரதமர் வைக்கிறார். இப்போ இதுக்காக அவர் நேராக போய் ஒரு இண்டோரில் உட்காந்து அவர் கோரிக்கை கடிதத்தை கொடுக்குறப்ப நேரடியாக நம்ம முதலமைச்சர் வந்து தெளிவாக இந்த கோரிக்கையை வைக்கிறார். என்னென்ன கோரிக்கை நம்மளுக்கு தேவையோ அதை அனைத்தையுமே வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து பினாங்கு போகணுன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார் பார்த்தீங்களா. பினாங்குக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவுங்கிறது வந்து மிக ஆழமானது. ஆமாம், வர்த்தக ரீதியாக வரலாற்று ரீதியான தொடர்புகள் பினாங்க இருக்கு கேட்குறாரு. இப்படி அவர் வைக்கக்கூடிய இந்த பாய்லர் தொழிற்சாலை வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்துமே இந்த மண்ணுக்கான மக்களுக்கான கோரிக்கையினால அது நியாயமான சந்திப்பு தான். அதை தவிர்க்கவும் முடியாது. இல்லை முன்னாடி சொல்லலாம், பார்த்தாங்க, அவர் வந்தாரு, இவர் கும்பிட்டாரு, இவர் உட்கார்ந்தாரு, நின்றாரு, அந்த காலம்லாம் ஏன்னா அப்படிலாம் நம்ம மக்களை ஏமாற்ற முடியாது. புரியுதா அவங்களுக்கு? மக்களுக்கு தெரியும் இவர் வந்து நடிக்கிறாரா உண்மையா இருக்கிறாருன்னா மக்களுக்கு தெரியும். அதாவது அதிமுக பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சில பேர், நான் பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சொல்கிறதுக்கு என்ன கருத்துன்னா, அதனால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்ட்டு. முஸ்லீம்களோட ஓட்டு, கிறிஸ்தவர்களோட ஓட்டு வந்து திமுகக்கு அப்படி வருது, தானாக வந்து விழுந்துருது, அவங்க ஏன் மெனக்கெடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இருக்காங்களா திமுக? இல்லை, இப்போ நீங்கள் அதுதான் திருப்பி வந்து இது வந்து நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். நாம் வந்து திமுக ஆதரவு நிலை இருந்தால் கூட நாம் வந்து ஓட்டு அரசியல் இல்லை அமைப்பு. ஆமாம், அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு எண்ணம், அப்படிலாம் முஸ்லீம்கள் வந்து நீங்கள் வந்து முஸ்லீம் இப்போ உதாரணத்துக்கு கைலி கொடுத்துனா முஸ்லீமாக இருந்தால் திமுகவுக்கு தான் ஓட்டு, அப்படிலாம் இல்லை. முஸ்லீம் வந்து நான் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. நான் என்னன்னா, எப்படி வந்து தமிழ் மக்கள் ஹைலி எஜுகேட்டட் ஆயிட்டாங்களோ அது மாதிரி தமிழ் முஸ்லீம்களும் ஹைலி எஜுகேட்டட். இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் உதாரணத்துக்கு போய் சொல்ல நான் ஒரு ஆதரவு நிலை எடுத்துட்டு அந்த ஆதரவு நிலை நீங்க வாங்கலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தமிழக முஸ்லீம்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, தோழர் திருமுருகன் காந்தி போன்ற பல தலைவர்கள்ட்ட பேசுறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பொலிட்டிக்கலி ஹைலி எஜுகேட்டட். அது மட்டும் இல்லை, இளைஞர்கள், பெண்கள், சாதாரண பெண்கள்கிட்ட பேசினா கூட உலக அரசியல் பேசுவாங்க. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு வந்து ஒரு உணவகத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பக்கத்துல உள்ள ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்து உலக அரசியல் பேசுது. காசால என்ன நடக்குது, சாதாரண ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் குடும்பமோ பெரிய ஹைலி எஜுகேட்டட் குடும்பமோ இல்லையா, அவங்க அரசியல் கேட்டு நான் ஒரு 5 நிமிஷம் சாப்பிடக்கூடிய இட்லியை வந்து 15 நிமிஷம் சாப்பிட்டேன். ஏன்னா அவங்களோட அரசியலை நான் கூர்ந்தேன். அப்ப தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் வந்து புத்திசாலிகள். அப்ப வந்து இவங்க ஓட்டு நமக்கு தான் இருக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை. நீங்க எங்களுடைய சார்பாக நான் என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேர்மையான நியாயமான விஷயங்கள் இங்க தந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் இருப்பாங்க. ஒரு விஷயம் சொன்னேன்ல, அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக ஆதரவு நிலையில இருக்கிறப்ப இந்திய தௌஹி ஜமாத் மட்டும்தான் அதிமுக கூட இருந்துச்சு. எப்படி 40 தொகுதியில ஜெயிக்க முடிஞ்சிச்சு? புரியுதா? அப்ப நம்பிக்கையை வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா, அன்றைய முதலமைச்சர் ஏற்படுத்தினாங்க. அதனால தயவு செய்து அப்படி ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருந்தாலும், நாம வந்து சிறைவாசி விஷயத்துல வந்து ஆதரவா பேசிட்டோம், முஸ்லீம்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நினைத்தாலும், முஸ்லீம் அமைப்புகள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம இப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு தான் வாக்கு நினைச்சாலும் அப்படி இல்லை. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய, ஏன்னா மத்தியில் ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சி வரணுங்கிறத இந்திய முஸ்லீம்களுடைய ஆவல். இந்திய முஸ்லீம்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்திய முஸ்லீம்கள் மட்டும் கிறிஸ்தவர்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்திய மக்களும் அந்த மனநிலைக்கு தான் இருக்கிறாங்க. அதனால ஏன்னா சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு ராகுல். சித்தாந்தம் எப்படின்னா, மகாத்மா காந்தி இந்த தேசத்தை எப்படி உருவாக்க நினைத்தாரோ, எப்படிப்பட்ட பன்முகத்தன்மையோடு இந்த தேசம் இருக்கும்னு நினைச்சாங்க நம்மளுடைய தலைவர்கள், அபுல் கலாம் ஆசாத்ல இருந்து, இன்னும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்ல இருந்து, இன்னும் கான் அப்துல் கஃபார் கான்ல இருந்து, இன்னும் காயிதே மில்லத்துல இருந்து, எல்லா தலைவர்களும் எப்படி பன்முகத்தன்மையோடு இந்த தேசம் இருக்கு என்று நினைத்தார்களோ அந்த சித்தாந்தத்தை கொண்டு வருவதற்கு தான் ராகுல் காந்தி நினைக்கிறார். அப்ப அவர் பின்னாடி தானே எல்லாரும் இருப்போம். 28ஆம் தேதி விஜயகாந்த் மறைந்து போனாரு, காலமானாரு. அவருக்கான அந்த கூட்டம் யாருமே எதிர்பார்க்கல. மிகப்பெரிய ஒரு கூட்டம். இன்னமும் அந்த வந்துகிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இறந்தவரை நம்ம விமர்சிக்க கூடாது. இருந்தாலும் வாட்ஸ்அப்ல சில பதிவுகள் வருது. என்னன்னா,
முதல்ல சினிமாவில் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதின்னு சித்தரிச்சது விஜயகாந்த் தான். இப்படி ஒரு பட்டியல்லாம் போடுறாங்க. விஜயகாந்த் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ணல, அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க? இந்த நேரத்துல வந்து நீங்க திரு விஜயகாந்தை பற்றி கேட்டது வந்து உண்மையிலேயே ஒரு வேதனை தான். விஜயகாந்தோடைய இழப்பு தமிழக அரசியலிலும் சமூக விஷயங்களிலும் ஒரு பெரிய இழப்பு தான். நீங்கள் விஜயகாந்தோடைய வரலாற்றை கொஞ்சம் பார்க்கணும். விஜயகாந்துக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய தெற்குவாச முஸ்லீம்களுடைய உறவு தான் அவரை தூக்கி விட்டது. உதாரணத்துக்கு எப்படின்னா வந்து விஜயகாந்தோடைய தந்தையார் வந்து ஒரு காங்கிரஸ்வாதி. அவர் வந்து ஒரு அரிசி ஆலை தொழிலதிபர். அவருடைய வீடு சென்ட்ரல் தேட்டருக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் மதுரைக்காரனால சென்ட்ரல் தேட்டருக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த வீட்டிலே வந்து இதெல்லாம் யாருமே பதிவு பண்ணலை. அந்த வீட்டிலே வந்து காங்கிரஸுடைய கொடி தான் கீழே பார்டராகவே போட்டிருப்பாங்க. அந்த வீட்டுடைய பார்டர் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அது பார்டரே வந்து காங்கிரஸ் கொடி தான் இருக்கு. அப்படி ஒரு காங்கிரஸ்காரர் அவங்க தந்தையார். அவர் வந்து மதுரையிலிருந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறப்ப இப்ராஹிம் ராவுத்தர் வந்து மதுரை தெற்குவாசல் இருக்காரு. நம்ம எல்லாரும் நினைப்போம் இப்ராஹிம் ராவுத்தர் தான் ஒரு பேக்கப்பா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, தெற்குவாசல்ல இப்ராஹிம் ராவுத்தர் டோட்டல் குடும்பமே அவர் கூட வந்துருச்சு. இங்க வந்து அவர் ரோஹிணி இன்டர்நேஷனல் இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு முக்கியமான பட அதிபரா ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தார். மர்சுக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சேனா பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் வீடு இருக்குல்ல, அது பக்கத்துல அந்த சேனா பிலிம்ஸ் இருக்கு. அந்த சேனா பிலிம்ஸ்ல தான் இவங்க தங்குறாரு திரு விஜயகாந்த் அவர். மர்சுக் மதுரையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு மர்சுக்குடைய வீடு பெரிய வீடு. அவர் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் படாதிபரா இருக்கிறாரு. அவர் இடத்துல இவருக்கு அடையாளம் கொடுக்குறாங்க. அப்ப அவர் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் இவருடைய திறமைகள் எல்லாம் பார்த்துட்டு எம்ஏ காஜாங்கிற ஒரு முஸ்லீம் எம்ஏ காஜாவுக்கு என்ன பண்றாருன்னா ரெக்கமெண்ட் பண்றாரு. தம்பி இவர் ரொம்ப நல்ல ஆக்டிவான பிள்ளையா இருக்கிறாரு, நல்லா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றப்ப எம்ஏ காஜா தான் இவரை வச்சு முதல் படத்தை தயாரிக்கிறார். அடுத்து மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு வாய்ப்பு ஓப்பனிங்கே எம்ஏ காஜா தான் பண்றாரு. அடைக்கலம் கொடுத்தது ஒரு முஸ்லீம், ஓப்பனிங் கொடுத்தது ஒரு முஸ்லீம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய படம் கதை கேட்கறது ஏன்னா ஒரு அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தயார் பண்ண சினிமா துறைக்கு நமக்கும் சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா கூட அவரை தயார் பண்றதுல வந்து இப்ராஹிம் ராவுத்தரும் அவர் குடும்பத்துடைய பங்களிப்பு இன்னைக்கு வரைக்கும் அதிகம் இருந்தது. அவரை ஒரு ஹீரோ அவரை வந்து எப்படின்னா இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான்னு அவனை ஷேப் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. இப்ப நான் இருக்கிறேன், என்னை வந்து மேக்கப் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதை ஃபுல்லா இப்ராஹிம் ராவுத்தர் வந்து ரொம்ப தெளிவா செஞ்சாரு. அந்த அடிப்படையில தான் வந்து திரு விஜயகாந்த் அவர் வந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் கட்சியில இஸ்லாமியர்கள் நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஆமா, மறைந்த இந்த நேரத்துல வந்து நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் முஜிபுர் ரஹ்மான். அவருடைய மாவட்ட செயலாளராக இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வந்து திருவாடனை தொகுதியுடைய வேட்பாளராகவும் நின்றார். அதுல வந்து அதிமுகவோட விஜயகாந்த் கட்சி தேமுதிக கூட்டணி வச்சிருந்தப்ப நின்றாரு. அவர் கொரோனாவில் மரணிச்சிட்டார். மிகப்பெரிய சமூக சேவர் அவர். ஒரு இஸ்லாமிய இயக்கத்தில் உள்ளவர் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய சகோதரர். இப்போ அதே மாதிரி வந்து சிங்கை ஜின்னாண்டு ராமநாதபுரம் இப்படி பல பேர் வந்து இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எப்படின்னா விஜயகாந்த் மேலோட நம்பிக்கை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல அவருடைய கொடை உள்ளம். எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்கும் தர்மம் செய்வது. ஆமா, விஜயகாந்த் மிச்ச பேர் கூட பார்த்தீங்கன்னா மிச்ச இஸ்லாமிய அமைப்புகள் மிச்ச அரசியல் கட்சிகள் கூட இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவாங்க. விஜயகாந்த் ஒன்றும் மேம்பட்டு என்ன பண்ணாருன்னா குர்பானி கொடுத்த கறி எல்லாருமே சாப்பிடும்னு சொல்லிட்டு குர்பானி கறிகளை வந்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதநேயத்தோடையும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம். அந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படிலாம் பார்க்கல. ஆமா, எந்த அளவுக்குன்னா இப்போ வைகோ போன்ற தலைவர்கள்லாம் நம்மளை பார்த்தாங்கன்னா முதல்ல வாங்கன்னு சொல்லுவாங்க, அடுத்து மாமான்னு சொல்லிடுவாங்க. விஜயகாந்த் வந்து ஒன்றும் அதிகமாக உரிமையாக என்ன மாப்பிள்ள அப்படி வயசை பொறுத்து பெரிய வயசாச்சுன்னா வாங்க மாமான்னு சொல்லிடுவாரு. இல்லைன்னா அவரோட சின்ன என்ன மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. ஏன்னா இது வந்து மதுரையில் யதார்த்தமான ஒரு உறவு பெற. ஆமா, எப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்ம மாமா மாப்பிள்ளைன்னு தான் அழைப்போம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றா மாப்பிள்ள அப்படின்ட்டு பேசக்கூடிய அளவுக்கு உறவு மிக்கவர். இப்போ ஒரு விஷயம் எப்படின்னா வலைத்தளங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி சில விஷயங்களை சில தோழர்கள் எழுதுனாங்க. இப்போ என்ன அதையெல்லாம் நாம் கடந்து வந்துட்டோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இஸ்லாமிய பண்ணாங்க கூட அன்னைக்கு லைவ்ல வந்து தலைவர் சகோதரர் எஸ்.எம். பாக்கூரோட இருக்கக்கூடிய லைவ்ல கூட அதைத்தான் நாங்கள் சொன்னோம். எப்படின்னா மரணித்த பின்னாடி ஒருத்தருடைய அறச்செயல்களையும் நன்மைகளை மட்டும்தான் பேசணும். அதான் இஸ்லாமிய பண்பு. அவருடைய எதிர்மறையான விஷயங்களை சொல்லிடக்கூடாது. ஒரு விஷயம், அவர் உயிரோடு இருக்கிறப்ப நீங்க விமர்சனம் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க இப்படி இப்ப ஏன்னா விஸ்வரூப திரைப்படத்தை வந்து கமலஹாசன் எடுக்கிறப்ப நாம தான் களத்துல இருந்தோம்.
ஆமாம். துப்பாக்கி திரைப்படம் விஜய் அவர்கள் துப்பாக்கி திரைப்படத்தில் வந்து எதிர்மறையான கருத்துக்களை வைக்கிற நம்ம தான் களத்தில் நின்றோம். ஆனால் விஜயகாந்த் அப்படிலாம் நடிக்கிறப்ப நாம் வந்து அதற்கான வயசுல அதுக்கான சமூக வாழ்க்கைக்கு நம்ம வரலை. ஆனால் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறது நியாயமாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து விமர்சனம் பண்ணுவது வந்து ஏன்னா அதையும் தாண்டி வந்தாச்சு. அதையும் தாண்டி எந்த அளவுக்குன்னா சினிமா துறையில் ஒரு பெரிய மாற்றமே வந்துருச்சு. இனி வந்து இஸ்லாமியர்களை பற்றி நெகட்டிவான கருத்துக்கள் எடுக்கக்கூடாது, எடுத்த படம் ஓடாதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. திரு சிம்பு அவர்களை வைத்து கூட ஒரு படம் இயக்குனாங்க, மிக அருமையான படம், பேர் கூட மாநாடுன்னு ஒரு படம், மிக அருமையான ஒரு கருத்தை முன்வைத்த படமாக அது இருந்தது. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து அயோத்தின்ற ஒரு படம் வந்துச்சு. ஒரு அற்புதமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள்லாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கண்டென்ட் தான், அந்த கதையை அந்த கண்டென்ட் தான். ஆனால் இறுதியாக அவர் தான் முஸ்லீம் சொல்றப்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட திரையுலகத்தில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறனால அதை வந்து இஸ்லாமிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையாக கூட நம்ம வைக்கிறோம். சமூக வலைத்தளங்களில் நம்ம பயணிக்கும் போது சங் பரிவார்கள் வந்து நம்மளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. நாம சொல்லக்கூடிய ஒரு செல்ல கூட அவங்க எதிர்மறையா மாத்தி இவரை பத்தி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் கூறியவர் விஜயகாந்த் அவர்கள். அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்ப இந்திய தௌஹீத் ஜமாத், மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் ஒன்றா இருந்துதான் அவங்களோட கூட்டணியில் நின்றோம். நாம அவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்க வெற்றி பெறுவதற்காக பல்வேறு தொகுதி சகோதரர் பாக்கர் அவர் வந்து ஒரு நாள்ல ஏறக்குறைய 1200 கிலோமீட்டர் பயணிச்சார். சகோதரர் பாக்கர் நானும் தான் 2 பேரும் சேர்ந்து 1200 இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு, சென்னையில இருந்து கன்னியாகுமரி போனோம். கன்னியாகுமரியில ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு வெற்றிக்கான அதுலதான் வந்து பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் வந்து ராமநாதபுரத்துல ஜெயிச்சாங்க. முஜிபுர் ரஹ்மான் மட்டும் தோல்வி அடைச்சாருன்னு வைங்களேன். அப்போ வந்து சமூக தளத்துல பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் மிக பொறுப்புணர்வுடன் கவனமாக செயல்பட வேண்டும். மார்க்கம் எப்படி சொல்கின்றதோ அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா இருக்கு. ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி, பவன்குமார் போன்றவர்கள் வந்து திட்டமிட்டு சங்கிகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ, ஒரு நடைபிடமா இருக்கிறான், அவரை விடுதலை செய்வதில் என்ன பிரச்சனை? அப்ப இந்த கேள்வியை வந்து கவர்னர் நோக்கி நாம கேட்கிறோம். நீங்க கருணையோட நடந்துக்கிறீங்க. 48 பேர் விடுதலைக்கான கையெழுத்தை வந்து முதலமைச்சர் போட்டு கவர்னருடைய டேபிளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கவர்னருடைய டேபிளுக்கு அனுப்பிச்ச பிறகு கவர்னர் என்ன பண்றாருன்னா, எப்படி நீட்டுக்கு கையெழுத்து இடமே இருக்கிறாரோ